மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா சகோதரன் தாயின் குமாரனுக்கு விரோதமாக நம்ம அவதூறு பேசணும். சொத்து தகராறு என்ன நல்லா நடக்குது. நான் எல்லாமே படிப்படியாக இவ்வளோ சின்ன வயசில் எல்லாத்தையும் அனுபவித்து நான் வர கர்த்தர் கிருபை செஞ்சான். இதே ஸ்தலத்துக்கு நிறைய பிரச்சனைகள் வச்சு விசுவாசிகளுக்கு தெரியும், ஆதி விசுவாசிகளுக்கு தெரியும். அது மிகப்பெரிய ஒரு சரித்திரம் மாதிரி எல்லாரும் வீட்டை எல்லாம் தன் பிள்ளைகளுக்கு கிரயம் பண்ண ஆரம்பித்தாங்க ஒரு காலத்தில். இதெல்லாம் எப்படா பண்ணீங்கன்னு கேட்குறப்போ, ஐயா எப்போ பண்ணீங்க இதெல்லாம் அப்படின்னு கேட்குறப்போ, உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்போ தான் நாங்கள்லாம் பண்ணோம். நாங்கள் 20 வருஷம் கழிச்சு அவ்வளோ பிரபலமாயிடுச்சு என் மேட்ரு. அப்போ பிரியமே ரூபவதியை பார்த்துங்க, வழக்கு நமக்கு இழுக்கு, வழக்குகளுக்கு விலக்கி நிற்கிறவன் ஞானி. ஆனால் எவனோ ஒருத்தர் நம்ம இழுக்கிறான் வழக்காட போகிறேன்னு சொன்னான்னா அவன் காலி. அவன் அதோட அவ்வளோதான். அவங்க சிலதெல்லாம் நம்ம போய் தான் தீர்த்துன்னு வரணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே சமயத்தில் இவனை தெரியும் அவனை தெரியும்னு போட்டு எதையாவது ஒன்று மாட்டி உங்களை கரைப்படுத்திக்காதீங்க. அப்புறம் உங்களால் விடுவிக்கப்பட முடியாத ஜபங்கள் வந்துடும். எத்தனை பேர் தற்கொலை பண்ணியிருக்கான், எத்தனை பேர் காக்கப்பட்டிருக்கான்? தற்கொலை பண்ணி செத்தவங்களோட லிஸ்ட் எடுத்து பாருங்கள், காக்கப்பட்டவங்க லிஸ்ட் எடுத்து பாருங்கள், கம்மியாக இருக்கும். மெஜாரிட்டி செத்துருப்பான். இப்போ கர்த்தர் ஒரு வியாபார கண்ணோட்டத்தில் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறவனெல்லாம் காப்பாற்றணுனாக்கா எல்லாரையுமே காப்பாற்றி ரட்சித்திருக்கலாம். ஏன் கொஞ்சம் பேரை மட்டும் கர்த்தர் காப்பாற்றுறாரு, ஏன் கொஞ்சம் பேரை கர்த்தர் இடைப்படவே இல்லை? அவனே நோய் பேய் செத்து போயிடுறான். ஏன்? ஆத்மா தானே. ஏன் ஆத்மா தானே. எந்த உலகம் முழுவதும் எடுத்துக்கொண்டாலும் இது நடக்குது. வெரி ஃபியூ ஆர் சேவ்டு. ஏன்? தற்கொலை அது சரியாக பண்ணிக்கலன்னு இல்லை, கர்த்தரே எழுந்தர்லேயே அந்த தற்கொலையை உடச்சி அவனை ஜீவாத்மாவை மாற்றுறாரு. மீதியானவெல்லாம் செத்து போயிடுறான், நரகத்துக்கு போகிறான். ஏன்? மற்றவனை சிலுமிசம் பண்ணுறவன் இப்படி தான் போவான், யூதாஸ்க்கு ஏற்ற மாதிரி. குற்றமுள்ள லட்டத்தை நான் காட்டி கொடுத்தேன், அவனுடைய முடிவு அது. இது கடன் பிரச்சனை, வாழ்க்கையில் தெரியாமல் போய் சிக்கிக்கிட்டேன், பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்துக்கு நேரே ஓடினதுனால வந்த விளைவு மரணத்தை நோக்கி போகிறான். அவனுக்கு கர்த்தர் ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு, அவனை ஜீவாத்மா மாற செய்கிறான், அவன் மறுபடியும் வருகிறான், புதிய சிருஷ்டியாக மாறுகிறான். பாவங்கள் பணிக்கப்பட்டது, சாபங்கள் உடைக்கப்பட்டது, புதிய அலங்கத்தை கர்த்தர் தருகிறார். அவன் வாழ்க்கையை புதுசாக கட்டி எழுப்புகிறார். கட்டி எழுப்பப்படுகிற பொழுது தான் இந்த காரியம் வரும். தத்தளிப்பின் பாத்திரம் கையில் இருக்க போது அவனே பாவம் இன்றைக்கோ நாளைக்கோ இருக்கிறான், அவன் எங்கே போகிறான் சண்டைக்கு? இப்போ பலப்பட்ட பிறகு மீசை தானாக முறுக்கப்படும், இருக்குதோ இல்லையோ, மீசை தானாக கையொடி போயிடும். என்னது? யாராக்கு நான் இப்போ நோய் இல்லை, பேய் இல்லை, பாவம் இல்லை, சாபம் இல்லை, ஆல்மோஸ்ட் எருசலேம் வாழ்க்கை வந்துன்னு இருக்கு.